இரண்டாவது புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை ஷேக் ஹுசைன் ஆலு ஷேக் ஹஃபிதுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தார். ஹுத்பாவின் தலைப்பு கோல் சொல்வது என்றால் என்ன, அதனுடைய பாரதூரம் விளைவு என்ன, அப்படி எங்களிடத்தில் ஒருவர் இன்னொருவரை பற்றி கோல் சொல்கின்ற போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற தலைப்பை கொண்டதாக அந்த ஹுத்பா அமைந்திருந்தது. அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, யார் வெற்றியை நாடுகிறாரோ கண்ணியத்தை நாடுகிறாரோ அவர் தக்வாவை பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் என்ற அந்த விஷயத்தை, யார் அல்லாஹ்வுக்கு ரசூலும் கட்டுப்படுவாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். சூரா அல் அஹ்ஸாப் 76 வசனத்தை ஓதி அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாத்துடைய மிக முக்கியமான அடிப்படைகள் ஒன்றுதான் ஒவ்வொரு மனிதனும் சகோதரத்துவத்தை, முஸ்லிம்களுக்கு மத்திய ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். குரோதங்கள் ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். மனிதர்களுடைய ஒற்றுமை சீர்குலைக்கூடிய விடயங்களில் மிக பயங்கரமான விடயம்தான் மக்களுக்கு மத்தியில் இன்னும் ஒருவரை பற்றி புறம் பேசுவது, கோல் சொல்வது, பிரச்சனை உண்டு பண்ணுவதற்காக வேண்டி குரோதங்கள் உண்டு பண்ணுவதற்கு ஒருவர் சொன்னது இன்னொருவரை சொல்லி அதை கோல் சொல்லி மக்களுக்கு மத்தியில் பிளவுகை, பிரச்சனை, குரோதத்தை ஃபித்னாக்களை உண்டு பண்ணுவது. இதுக்கு நமீமா என்று இஸ்லாம் பேர் வைத்திருக்கிறது. குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக வேண்டி ஒருவர் சொன்னதை இன்னொரு இடத்தில், அவர் இல்லாத இடத்தில் பேசி பிளவுகளை உண்டு பண்ணுவது. எனவே இந்த நமீமா என்று சொல்லப்படக்கூடிய இந்த கோல் சொல்வது சகோதரத்துவத்தை இல்லாமலாக்கி விரோதத்தை உண்டாக்கும், ஐக்கியத்தை சீர்குலைத்து பிரிவினையை உண்டாக்கும். எத்தனையோ பேருடைய குறைகளை வெளிப்படுத்தி விட்டது, மக்களுக்கு மத்தியிலே விரோத குறைகளை உண்டு பண்ணிவிட்டது. அல்லாஹு தாலா இதை குர்ஆனில் ஹராமாக ஆக்கியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராமாக்கிறார். பெரும் பாவங்களில் ஒன்றுதான் கோல் சொல்வது. அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் பொய் சத்தியம் சொல்லக்கூடியவர்கள், இழிவானவர்களுக்கு இங்கு கட்டுப்படக்கூடாது. கோல் சொல்லக்கூடியவர்கள், மக்களை கண்ணினால் சாடை செய்து பரிகாசம் செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது. நன்மைகளை தடுக்கக்கூடியவர்கள், வரம்பு மீறக்கூடியவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது என்று சூரா அல் கலம் 10வது வசனம் தொடக்கம் 12வது வசனம் வரைக்கும் ஹத்தீப் ஓதிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் கோல் சொல்வாரோ அவர் சொர்க்கத்துக்கு ஒருபோதும் நுழைய மாட்டார். நம்மாம் என்றால் மக்களிடத்தில் பேசக்கூடிய விடயங்களை காதால் கேட்டு அதற்கு பின்னால் அதை மக்களுக்கு மத்தியில் அதை பரப்பி பிரச்சனைகள் உண்டு பண்ணக்கூடியவர் ஒருபோதும் சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த கோல் சொல்வது என்பது அந்த கோல் சொல்வதன் மூலமாக பல பாவங்களுக்கு ஒரு மனிதன் காரணமாக மாறிவிடுகிறான். அந்த கோல் என்ற ஒரு பாவம் பல பாவங்கள் நடைபெறுவதற்கு காரணமாக மாறிவிடுகிறது. அதனால் தான் குர்ஆன் ஹதீஸில் தெளிவாக அது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கோல் சொல்லக்கூடியவர் உண்மையை சொன்னால் அவர் ஒரு மோசடிக்காரராக கருதப்படுவார். பொய் சொன்னால் அதை விட மோசமான இட்டு கட்டக்கூடியவராக அவர் கருதப்படுவார். பொய்யும் சொல்கிறார், இட்டும் கட்டுகிறார் என்ற இரண்டு விதமான பாவத்துக்கு அவர் காரணமாக மாறிவிடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை மிக மோசமானவர்கள் யாருன்னு உங்களுக்கு நான் சொல்லவா? சஹாபாக்கள் சொன்னார், சொல்லுங்கள் யார் ரசூலுல்லாஹ். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை மிக மோசமானவர்கள் குழப்பவாதிகள். அதே போன்று மக்களுக்கு மத்தியிலே கோல் சொல்லக்கூடியவர்கள், அதே போன்று மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை, பிளவுகளை, அப்பாவிகளை இட்டுக்கட்டி பிளவுகளை, பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, மிக இந்த கோல் சொல்லக்கூடிய என்ற பாவம் மிகப்பெரிய மோசமான இன்னும் ஒரு பாவத்தை அது உள்ளடக்குகிறது. அதுதான் புறம் பேசுதல். மிகப்பெரிய பாவமாகும். எனவே அதனால் உலமாக்கள் சொல்வார்கள், கோல் சொல்வது அனைத்து கோள்களும் புறமாகும், ஆனால் புறம் அனைத்தும் கோல் அல்ல. ஏன் கோல் சொல்வது என்பது இன்னும் ஒருவர் பேசின பேச்சை, ஒருவரை பற்றி பேசப்பட்ட பேச்சை அவர் இல்லாத இடத்தில் கேட்டுவிட்டு அவரிடத்தில் சொல்வது, ஒருவர் வெறுக்கக்கூடிய விடயத்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஸ்ல வருகிறது, ஒரு கபரை கடந்து செல்கின்ற போது சொன்னார்கள், 2 பேர்கள் கபர்களை வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர் 2 பேர்களும் பெரிய விடயங்களுக்காக வேதனை செய்யப்படவில்லை, மாறாக சாதாரண விடயங்களுக்காகத்தான். அதில் முதலாவது நபர் சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்கிற விடயத்தில் பொடுபோக்காக நடந்து கொண்டார், அதனால் கபரில் அவருக்கு வேதனை செய்யப்படுகிறது. 2வது நபர் மக்களுக்கு மத்தியில் கோல் சொல்லி திரிந்தார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே அந்த கபரில் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை நபி அவர்கள் கேட்டுவிட்டு சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், யாரிடத்தில் ஒருவரை பற்றி கோல் சொல்லப்படுமோ அந்த நேரத்தில் கோல் சொல்லப்படக்கூடிய அந்த நபர் யாரிடத்தில் சொல்லப்படுகிறோ அந்த நபர் 6 விடயங்களை கடைபிடிக்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு விடயம், கோல் சொல்ல ஒருவரை பற்றி இன்னும் ஒரு எங்களிடத்தில் சொல்லுகின்ற போது நாங்கள் 6 விடயத்தை கவனிக்க வேண்டும். முதலாவது, அந்த கோல் சொன்னவரை நாங்கள் உண்மைப்படுத்தக்கூடாது. அப்படியா, உண்மையா, அப்படியா என்று உண்மைப்படுத்தக்கூடாது. 2வது, அவர் கோல் சொல்கிற போது அவரை தடுக்க வேண்டும். இப்படி நீங்க இன்னொருத்தரை பத்தி இந்த இடத்துல பேசக்கூடாது என்று தடுக்க வேண்டும். 3வது, சொல்லப்பட்ட விடயத்தை நாம் கேட்டுவிட்டு அதை நாம் பரப்பக்கூடாது, தீர விசாரிக்க வேண்டும். உண்மையில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா, இப்படி நடந்திருக்கிறதா என்று தீர விசாரிக்க. 4வது, யாரை பற்றி எங்களிடத்தில் புறம் பேசப்பட்டதோ அவரை பற்றி கெட்டெண்ணம் வைக்கக்கூடாது. 5வது, யாரை பற்றி சொல்லப்பட்டதோ அவர் அப்படி இருப்பார் என்று நினைத்து அவருடைய குறைகளை மீண்டும் மீண்டும் துருவ ஆரம்பிக்க கூடாது. 6வது, அந்த சொல்லப்பட்ட அந்த ஒரு யாரை பற்றி புறம் பேசப்பட்டதோ கோல் சொல்லப்பட்டதோ அவர் என்னிடத்தில் இப்படி சொன்னார், கோல் சொன்னார் என்று அவரை மாட்டி விடவும் கூடாது. அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை உண்டாக்கும். ஏன்னா அழகான வழிமுறைகளை உலமாக்கள் சொல்லக்கூடிய 6 வழிமுறைகளை ஹதீப் அவர்கள் முன்வைத்தார்கள். இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தான் ஆட வேண்டுமே தவிர குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடாது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு முன்னோர்கள் சலஃபுகள் ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் ஒருவர் சொன்னாராம்,
ஹாலிதே உங்களுக்கு ஒருவர் தூஷணத்தால் ஏசி கொண்டிருக்கிறார். அப்போது ஹாலித் சொன்னார்களா, பரவாயில்லை, அவர் அவருடைய பாவத்துடைய ஏட்டை நிறைக்கிறார். என்னை பற்றி பேசுவதன் மூலமாக அவருடைய பாவத்துடைய ஏட்டை அவர் நிறைத்துக் கொண்டிருக்கிறார். பரவாயில்லை, அவர் வேண்டிய பிரகாரம் என்னை பற்றி பேசட்டும் என்று ஹாலித் வலித் சொன்னார்களாம். அதே போல ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு மனிதர் வந்து சொன்னாராம், இமாம் ஷாஃபி அவர்கள் உங்களை பற்றி ஒரு மனிதர் ஏசி கொண்டிருக்க, உங்களோட குறைய பேசிக் கொண்டிருக்க, உங்களுக்கு மோசமான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டிருக்கிறார். அப்போது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அந்த மனிதரை பார்த்து சொன்னாராம், அந்த யார் வந்து சொன்னார் அவரை பார்த்து சொன்னாராம், நீ உண்மைப்படுத்தினால் நீ ஒரு கோல் சொல்லக்கூடியவன், நீ பொய்ப்படுத்தினால் நீ ஒரு ஃபாசிக், நீ ஒரு பாவி. இன்னொருத்தர் சொன்னதை வந்து என்கிட்ட வந்து சொல்றாய், எனவே எங்களுடைய சபைக்கு நீ வரக்கூடாது என்று அந்த கோல் சொன்ன மனிதனை ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி துரத்தி விட்டார். அதே போன்று வஹப் இப்னு முனப்பிஹ் ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்தில் ஒரு மனிதன் வந்து சொன்னாராம், ஒரு மனிதன் உங்களுக்கு ஏசி கொண்டிருக்கிறார். அப்போது வஹப் இப்னு முனப்பிஹ் ரலியல்லாஹு அந்த சொன்ன மனிதனை பார்த்து கேட்டாராம், இந்த செய்தியை சொல்வதற்கு ஷைத்தான் உன்னை தவிர வேறு யாரையும் பெற்றுக்கொள்ளவில்லையா, நீ ஒரு ஷைத்தான் என்று சொல்லி குழப்பவாதி என்று சொல்லி அந்த மனிதனை துரத்தி அனுப்பினாங்க. என்னோட முன்னோர்களிடத்தில் யாராவது ஒருவர் உங்களை பற்றி பேசுகிறார் என்று சொல்லப்பட்டால் அவர் சொல்லுவாராம், பேசியவர் எனக்கு ஒரு அம்பை எய்தி விட்டார், அந்த அம்பை என்னுடைய மேனியில் படவில்லை. அவர் சொன்ன விஷயம் நேரடியாக என்ன பார்த்து சொல்லல, அவர் சொன்ன விஷயம் பொய்யான விஷயம். என்னை வந்து அவர் வீசிய அம்பு என்னை வந்து படவில்லை, அதனால் நீ ஏன் அவர் வீசிய அம்பு எனக்கு படவில்லை, அந்த அம்பை கொண்டு வந்து என்னுடைய மேனியில் என்னுடைய உடம்பில் நீ குத்தி என்னுடைய உடம்பை நீ ஏன் என்னுடைய உள்ளத்தை ஏன் சிரமப்படுத்துகிறாய், கஷ்டப்படுத்துகிறாய் என்று என்னுடைய முன்னோர்கள் யார் அவர்களிடத்தில் உங்களை பற்றி ஒருவர் எப்படி சொன்னார் என்று சொல்கிற போது அந்த அவ்வாறான கேள்வி கேட்பார்களாம் என்று சொல்லி ஹத்தீப் அவர்கள் ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு விடைபெற்று சென்று இரண்டாவது பகுதியில் அல்லாஹ் புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய யார் தன்னுடைய நாவை பாதுகாப்பாரோ அவர் பாதுகாப்பு அடைந்து விட்டார், யார் நல்ல விடயங்கள் நாவை செலவழிப்பாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். குர்ஆனில் வருகிறது சூரா காஃப் 18வது வசனம், ஒரு மனிதன் மொழியக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் 2 மலக்குமார்கள் பதிந்து கொண்டிருக்கிறார்கள். யார் அல்லாஹ்வை மறுமையை நம்பு வாழ்வார்களோ நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்கட்டும் என்று சொல்லி அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்ட துஆவை செய்து ஹத்தீப் ஹுசைன் ஆலுஷி ஹஃபிதஹுல்லாஹ் முழுமையாக மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை விட்டு விடைபெற்று அடுத்ததாக இறுதியாக நாங்கள் நேர்களுக்கு மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை ஒளிபரப்ப இருக்கின்றோம்.